கழுதையும் நாயும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் தோட்டத்துல ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சு. அந்த விவசாயி விவசாயம் செய்ய துணைக்கு கழுதையும், விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு நாயும் வளர்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் விவசாய நிலத்து பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உடனே அங்க ஓடி போன நாய் அங்க காட்டு பண்ணிங்க பயிர்களை தின்றத பார்த்துச்சு. உடனே சத்தமா குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய் உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச விவசாயி பெரிய கம்பு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பண்ணிங்களை துரத்தி விட்டுட்டாரு. தன்னோட பயிர்களை காப்பாத்தின நாய்க்கு அன்னையில இருந்து நிறைய சோறு போட்டாரு அந்த விவசாயி. இதை பார்த்த கழுதைக்கு தானும் நாய் போல காவல் வேலை செஞ்சா நிறைய சோறு கிடைக்கணும்னு நினைச்சிச்சு. அதனால தோட்டத்துல சின்ன அசைவு சத்தம் கேட்டா கூட சத்தம் போட்டு கணைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கழுதை. அதனால தூங்க முடியாம போன விவசாயி கழுதையோட இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம்னு தன்னோட தாத்தா கிட்ட போய் நடந்தது சொன்னாரு. புத்திசாலியான அந்த தாத்தா, ஒரே வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தா எப்படி பாராபட்சம் காட்டாம வளர்க்குறோமோ அது மாதிரி தான் நன்மை செஞ்சாலும் செய்யலைனாலும் கழுதையும் நாயையும் ஒரே மாதிரியா நடத்து, 2க்கும் ஒரே மாதிரியான உணவை கொடுன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த விவசாயிக்கு உண்மையே புரிஞ்சுது. அன்னில இருந்து நாய் காவல் காக்கிற வேலை மட்டும் செஞ்சிச்சு, கழுதை பொதி சுமக்கிற வேலையை மட்டும் செஞ்சிச்சு. 2ம் சந்தோஷமா இருந்துச்சுங்க.